எஃப்ஐஆர் ஃபார்ம் இப்போதைக்கு அவசியம் கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா எங்களோட டீட்டெயில்ஸ்லாம் அவங்கக்கிட்ட சரியாக இல்லைன்றாங்க. அவங்கக்கிட்ட நான் கேட்கும்போது டிஎம்கே காரன் எடுத்து தரான் தவிர ஏடிஎம் காரங்க வரமாட்டான். நம்ம பிஎம்மோட வேலையை என்னன்னா பப்ளிக் வந்து பேனிக்லேயே இருக்கணும். எங்களுக்கு ரொம்ப தொல்லையாகுது. இது கொடுத்ததுனால எவ்வளோ பண்ணோம் எழுதணும், வேலைக்கு வேறு போனோம். நாங்கள் விஜய் வந்து இது வரைக்கும் வந்து நாட்டுக்காக மக்களுக்காக ஒரு கிளாஸ் தண்ணி எங்கன்னா ஒரு கிளாஸ் ஒரு சாப்பாடு கொடுத்துருக்குறாரு சொல்லுங்கள். படிக்காதவங்க இருக்காங்க, சில பேர் வயசானவங்க இருக்காங்க. அவங்களாம் அந்த ஃபார்ம் வச்சு எனக்கு என்னத்துக்கு நான் ஓட்டு போனேன், எனக்கு ஓட்டே வேணான்றாங்க. இந்த ஃபார்ம் இதெல்லாம்ன்றார்ல ஒரு 2 வருஷத்தில் பாருங்களேன் இது ஒன்றுமே இல்லைன்னுடுவார். அவர் வந்து படம் எடுக்கிறாரு, டைலாக் கொடுத்தா இந்த டைலாக் பேசிடுவார். அவருக்கு என்ன தெரியும்? இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுன்னு சொல்கிறாங்க. இப்போ சோஃபார் நெக்ஸ்ட் இயர்ன்றது ரொம்ப தூரத்தில் இல்லை, 1 மந்த்து தான் இருக்குது. அதுக்குள்ளே நமக்கு பப்ளிக் எலெக்ஷன் இருக்குது. இந்த நேரத்தில் இவ்வளோ நெருக்கடியான பீரியடில் தேவையே இல்லை. கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணியிருக்கலாம், இல்லை கொஞ்சம் முன்னாடி மந்த்தே பண்ணியிருக்கலாம், இல்லை முடிஞ்சிட்டதுக்கப்புறம் பண்ணலாம். இது எஸ்ஐஆர்ன்றது ஒரு ஸ்டாண்டர்ட் இன்ஃபர்மேஷன்ற பட்சத்தில் கொஞ்சம் டைம் எடுத்துருக்கலாம், டைம் கொடுத்துருக்கலாம். ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி கொடுத்துருந்தா கூட பரவாயில்ல. இவ்வளோ அரிபரியாக பண்ணுறதுனால சோஃபார் ஃபார்ம் மிஸ் ஆகுதுன்றோம். இப்போ எங்களுக்கு கரெக்டான எங்களோட டீட்டெயில்ஸ்லாம் அவங்கக்கிட்ட சரியாக இல்லைன்றாங்க. அவங்கக்கிட்ட நான் கேட்கும்போது எங்களால் வந்து அதை கோப்பப் பண்ண முடியல. கரெக்டாக அந்த நேரத்தில் வந்து என்னால் பண்ண முடியல. வீடு அங்கே தேடி கண்டுபிடிச்சி தான் வாங்கினேன். எங்கே வராங்க எல்லாம் வரதில்ல, சும்மா எல்லாம் நம்ம தான் போய் பார்த்து வீடு இதை போய் இங்கே இந்த ஆஃபீஸ் போனாங்க, இல்லை அங்கே போங்க இங்கே போங்க. இப்போ கூட 10 இடத்துல சுற்றினா இப்போ வந்தேன். கரெக்டாக இது கிடையாது. திமுக நல்லா பண்ணுறாங்க. ஆனால் நம்ம அதை வெளில இருப்பனாலாம் கொஞ்சம் லேட்டாக வரும் போனாலும் நம்மளுக்கு இதாகாது. எங்கள் அம்மாவுக்கு எல்லாம் பண்ணியிருக்காங்க. டிஎம்கே காரன் எடுத்து தரான் தவிர ஏடிஎம் காரங்க வரமாட்டாங்க. இது வரைக்கும் டிஎம்கே பொறுத்தவரைக்கும் பர்ஃபெக்டாக இருக்காங்களா, ஒன்றுமே கிடையாது. இவங்க எதோ ஒன்று கொழுப்பி விட்றாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. 5 மாதத்துக்கு முன்னாடியே கொடுத்துருக்கணும், சொல்லியிருக்கணும். அவங்க சொல்லலை. அவங்க அதனால் சீக்கிரம் முடிக்கிறோன்னா சீக்கிரம் இதில் விடுபடுறதுக்கு சான்ஸ் இருக்குது, விடுபடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. விடுபடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுக்கு என்ன செய்ய முடியும்? அதுமாதிரி சொல்கிறாங்க. யார்? சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்கிறாங்களா? சரின்னு சொன்னோன்னா சீக்கிரம் இதில் வீடியோ சொல்கிறதில் எவ்வளோ விடுபடுற சான்ஸ் இருக்குது. வீட்டு அட்ரஸ் சேஞ்ச் பண்ணதில் ஃபார்மே கிடைக்காமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதுக்கப்புறமா அந்த கட்சிக்காரங்க நம்ம சந்தில் வராங்க, அவங்கக்கிட்ட கேட்டு என்னோடய பழைய ஓட்டு ஐடிலாம் காமிச்சு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. எஸ்ஐஆர் ஃபார்ம் வந்து இப்போ நமக்கு தேவையில்லாத ஒரு ஆப்ஷனை வந்து இப்போ கொண்டுட்டு வந்திருக்காங்க. முன்னாடி இருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா ஓட்டர் ஐடி வச்சு தான் ஓட்டு போடுவாங்க. அந்த ஓட்டர் ஐடி வந்து இப்போ ஊரில் இருக்க சில பேர்லாம் போயிட்டுருப்பாங்க வீடு காலி, அவங்களாம் ஈஸியாக வந்து ஓட்டர் ஐடி வச்சு ஓட்டு போட்டுடலாம். அந்த எஸ்ஐஆர் ஃபார்மில் என்ன கேட்குறாங்கன்னா 2005 நீங்கள் ஓட்டு போட்டிருக்கீங்களா? சில பேருக்கு வந்து அது ஞாபகம் இருக்கும், சில பேருக்கு தெரியவே தெரியாது. அதனால இப்போ வந்து எஸ்ஐஆர் ஃபார்மை கொண்டு வந்து அது வந்து ரொம்ப வந்து நிறைய ஓட்டுகளை வந்து வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் வந்து அந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் வந்து இப்போ தேவையில்லாத ஒரு ஆப்ஷன் அது கொண்டுட்டு வந்தது. திமுக மேலன்னு பழி சொல்ல முடியாது. ஏன்னா வந்து அவங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் வராங்க, நம்மளுக்கு தெரியாது தெரிவிக்க தான் வராங்களே தவிர ஃபார்ம் கொடுத்துட்டு நீங்கள் ஓட்டு போடுன்னு சொல்கிறதுக்கு அவங்க ஆள் கிடையாது. அவங்க சொல்லவும் இல்லை ஃபஸ்ட்டு. ஏன்னா ஓட்டு போடுங்க இது பண்ணுங்க அதெல்லாம் எதோ தெரியாதது ஹெல்ப் பண்ணுறாங்க. முந்தைய இருக்கு நம்ம ஓட்டு போட 2005 யார் ஓட்டு போட்டான்னு தெரியாது. 2025 யாரை போய் கேட்குறது? இதை செய்யறதுக்கு இதை ஃபார்ம் கொடுத்தாங்களே. 2005 ஓட்டு யார் போட்டாங்க? எங்கள் அப்பா போட்டாங்களா, எங்கள் தாத்தா போட்டாங்களா, யாரா சொல்கிறாங்களா? இல்லை அந்த ஃபார்மில் எப்படி மென்ஷன் பண்ணலாம்? அது மென்ஷன் பண்ணக்கூடாது, ஏன்னா எங்களுக்கு தெரியாது. இப்போ நாங்கள் எங்களோட காலகட்டத்தை தான் நாங்கள் பார்க்க முடியும். எங்கள் முன்னோர்கள் காலகட்டத்தை எங்களுக்கு எப்படி தெரியும்? எங்கள் அப்பாவுக்கு அப்பா இருக்கிறவங்களுக்கு சரி அப்பாவை கேட்டு எழுதிக்கலாம். இல்லாதவங்களுக்கு என்ன பண்ணோம்? அவங்களுக்கு முந்தைய எப்போ எத்தனாவது வருஷம் ஓட்டு போட்டாங்க அதெல்லாம் கேட்குறாங்க. அதனால தான் சில தெரியாத இந்த மாதிரி பழிப்பாவங்கள் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆதார் ப்ளஸ் ஓட்டர் ஐடி லிங்க்குன்றாங்க, அப்படி தான் தெரியுது. அப்படின்னு பார்க்கும்போது ஆதாரில் இனிஷியல் இருந்து அதில் இல்லைனாக்கா, இல்லை ஓட்டர் ஐடியில் இனிஷியல் இருந்து ஆதாரில் இல்லைனாக்கா ஓட்டு போட விட மாட்டேன்னாங்க. அப்போ இத்தனை வருஷமாக நாங்கள் எங்கள் ஊரில் நாங்கள் இந்த ஸ்டேட்டில் ஓட்டு போட்டுருக்கோம். அப்போ எங்களுக்கு இப்போ ரெஃப்யூஸ் ரிஜெக்ட் பண்ணாங்கன்னா எங்கள் போலிங் இது, அப்போ எங்களுடைய ரைட் என்ன ஆகுதுன்னு கேட்குறேன். இப்போ ஓட்டு போடலைன்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்க? கவர்மெண்ட் சப்சிடி எதுவும் கிடைக்காது, நாளைக்கு கவர்மெண்ட்டை கேள்வி கேட்க முடியாதுன்றீங்க. இப்போ போடுறதுக்கே இப்போ எங்களுக்கு ஒரு ஃபார்மில் இல்லை, ஒவ்வொரு ஃபார்முமே எல்லாத்துலேயுமே வந்து ஆதார் இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் ரொம்ப அரிபரி லாஸ்ட் மினிட்ல வந்து நீங்கள் சொல்கிறீங்க. அதை பேஸ் பண்ணி அவங்கவுங்க ஒவ்வொரு இதில் வந்து சரியான டீட்டெயில்ஸ் கொடுக்க மாட்டேன்றீங்க, சரியான இதுவும் சொல்ல மாட்டேன்றீங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் நாங்கள் வந்து பண்ணினோன்னாக்கா இப்போ இந்த ப்ராப்ளம் ஆதாரில் இனிஷியல் இருந்து இல்லை ஓட்டர் ஐடியில் இனிஷியல் இல்லைன்னா ஓட்டு போட விட மாட்டேன்றாங்க, சிமிலராக இருக்கணுன்றாங்க. அப்போ அதுக்கு டைம் எடுக்கணுமா வேண்டாமா? அப்போ நாங்கள் மாற்றணுமா வேண்டாமா? அப்போ நீங்கள் இது மாதிரி அரிபரி பண்ணால் இப்போ இது மாதிரி இத்தனை பேர் இனிஷியல் இல்லாத ஒரே காரணத்துக்காண்டி இல்லை இனிஷியல் இருக்கிற ஒரே காரணத்துக்காண்டி ஒரு ஓட்டு நிராகரிக்கப்பட்டால் அப்போ யார் தான் என்ன பண்ணுவாங்க? இப்போது அப்போ பாதி பேர் ஓட்டு போட மாட்டாங்க. அப்போ யார் போட்டு யார் என்ன பண்ணுவாங்க? இந்த இதில் டிஎம்கே ஆளுங்க தான் நம்ம சந்தில் இருக்கிறாங்க, அவங்களாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. அப்புறமா வந்து அதே மாதிரி அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணவே எனக்கு சரியாகவே அது புரியல. ஏன்னா எல்லாம் தமிழில் போட்டதுனால அந்த
புரியல அது எப்படி பண்ணணுன்ட்டு. அதுக்கப்புறமா திருப்பி அவங்கள வச்சு தான் ஃபில்அப் பண்ணி இனி தான் நான் ஃபார்மே கொடுத்தேன். வாங்கி 10 நாள் வீட்டில் வச்சு நம்மளுக்கு எதுவுமே புரியல. யாரை கேட்டாலும் யூடியூப்பை பாருன்ட்டாங்க. யூடியூப்பில் பார்த்தாலும் அது ஒருத்தவங்க ஒரு மாதிரி சொல்கிறாங்க. ஒருத்தங்க இப்படி பண்ணு, ஒருத்தங்க ஏன்னா எங்கள் அப்பா இறந்துட்டார், ஒருத்தர் டெட் சர்டிஃபிகேட் வைக்கலான்றாங்க, ஒருத்தர் வைக்கக்கூடாதுன்றாங்க, அம்மா அது வைன்றாங்க. ரொம்ப ப்ராப்ளமாக இருந்தது. கடைசியில் என் ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு அவர்கிட்ட போய் கேட்டேன், ஃபில்அப் பண்ணி கொடுத்தாரு. அதில் மற்றபடி வேறு எதுவும் இல்லை. இவங்களாம் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஒரு ஆஃபீஸர் கூடயும் 2 கட்சிக்காரங்க வந்து நம்ம இதை பொறுத்த வரைக்கும் டிஎம்கே ஆளுங்க தான் ஹெல்ப் பண்ணுறாங்க நம்மளுக்கு ஃபுல்லாக. மற்றபடி வேறு யாரும் நம்மளுக்கு அவங்க மூஞ்சலை, ஏன்னா இவங்க தான் ஃபுல்லாக இறங்கி வராங்க. மற்றபடி ஏடிஎம்கே ஆட்சி இருக்கும்போது நம்மளுக்கு இங்கே யார் மாவட்டம் யார் வட்டச்சா எதுவுமே தெரில. ஏன்னா இந்த ஆட்சியில் இருக்கும்போது அடிக்கடி அவங்கள பார்க்குறோம். ஏன் இதே சந்தில் டெப்டி சிஎம் அடிக்கடி 4-5 வாட்டி வந்துட்டு போயிட்டார் என் கடை பக்கத்தில். இங்கெல்லாம் வந்து நீங்கள் நிற்கிற இடத்துலாம் அவர் வந்து நின்றுட்டு போயிருக்காரு. அதனால தெரியுது அவங்களுக்கு. நம்மளுக்கும் என்னென்னா அந்தளவுக்கு படிப்பு இல்லாதனால அவங்கக்கிட்ட கேட்குறோம், சொல்கிறாங்க. மற்றபடி அந்த பிகுலாம் பண்ணுறதில்ல. இது அதுன்ட்டுல கரெக்டாக தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு கவர்மெண்ட் ஃபார்மை எப்படிங்க டிஎம்கே காரங்க வந்து அப்ரூவல் இல்லாத பிடுங்க முடியுமா? அதுவே ஒரு முட்டாள்தனம் அவங்க பேசுகிற ஒரு கொஸ்டினே. இப்போ வந்து அவங்க வந்து ஸ்கேன் பண்ணிவிட்டு இப்போ என் ஃபார்ம் இருக்குன்னா என்னோட நம்பர் வாங்கிட்டு என்னோட சிக்னேச்சர் வாங்கிட்டு தான் ஃபார்மே கொடுக்குறாங்க. அது எப்படி வந்து டிஎம்கே காரங்க பிடுங்க முடியும்? இதுவே ஒரு பொய்யான ஒரு குற்றச்சாட்டு தான் அவங்க மேலே வைக்கிறது. ரெண்டாவது என்ன ஒரு ஆப்ஷன்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு நிறைய தெரியாது அந்த ஃபார்மை பற்றி. இப்போ வந்து BL2 BLO BYO BDA அவங்கன்னு போட்டிருக்காங்க. அந்த 3 பேர் வராங்க. வந்து என்ன கேட்குறாங்க, உங்களுக்கு ஃபார்ம் வாங்கிட்டீங்களா? அவங்க வந்து எங்களை தப்பாக கேட்கல கேள்வி. அவங்க என்ன கேட்டாங்க, நீங்கள் ஃபார்ம் வாங்கிட்டீங்களா, இதை எப்படி ஃபில் பண்ணணும், அவங்களே தனியாக ஃபில் பண்ணுறதுக்கான வழிமுறைகளை அவங்க நமக்கு சொல்லித்தராங்க. அது எப்படி அவங்க போய்ட்டு ஃபார்ம் பிடுங்குறாங்க அவங்க மேலே சொல்ல முடியும்? அது தப்பு. எங்களுக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா இப்போ டிஎம்கே வந்து அவங்க கூட இருக்கவங்க ஹெல்ப் அவங்க கட்சியினர் தான் வந்து எங்களுக்கு வந்து மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஹெல்ப் பண்ணுறது. இது வந்து எல்லாம் பின்னாடி இருந்த ஆளுங்கள்லாம் எடுத்துன்னு வர சொல்கிறாங்க. அதெல்லாம் இங்கே போய் தேடுவோம். எத்தனை வெள்ளத்தில் எவ்வளோ அடிச்சுன்னு போயிடுச்சு ஃபார்முங்கெல்லாம். இப்போல்லாம் இருக்காது. இப்போ இருக்கிறதெல்லாம் நம்மளது தான் இருக்குது. நம்ம பசங்க கேட்குறாங்க. நடுவில் வந்து திடீர்னு இது போடு அது போடுன்னா எப்படி போடுவாங்க மக்கள்? அது எடுத்துனுவா இது எடுத்துனா எப்படி கொண்டு வருவாங்க? இப்போ நல்லது செஞ்சுன்னு இருக்கிற ஆளுங்க கெடுக்கிறாங்க. இப்போ நல்லது செய்யணுன்னா இந்த ஃபார்ம் இப்போ தேவையில்லை. 5 வருஷத்துக்கு அப்புறம் எடுத்துன்னு வரணுங்க. ஓட்டு நெருக்கத்தில் எடுத்துன்னு வந்து ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி இப்படி பண்ணால் யார் ஓட்டு போடுவாங்க? ஓட்டு போடுறது குழப்பத்தில் ஆகிடுவாங்க. போடுற ஆள் கூட வீட்டிலேருந்து வெளியில் வரமாட்டாங்க, ரொம்ப பிரச்சனை பண்ணுவாங்கன்னு சொல்கிறோம். எங்களுக்கு ரொம்ப தொல்லையாகுது. இது கொடுத்ததுனால எவ்வளோ பண்ணோம், எழுதணும், வேலைக்கு வேறு போனோம். நாங்கள் பெரிய பிரச்சனையாகுது. இருந்தாலும் அவங்க தான் கஷ்டப்படுறாங்க. திமுக ஆள் தான் வந்து கொடுக்குறாங்க, வீடாக கொடுக்குறாங்க, ஹெல்ப் பண்ணுறாங்க. இது வந்து வேறு எதுவும் இல்லை. இந்த விஜய் கட்சிக்காரங்களாம் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணல. இதெல்லாம் திமுக கட்சிக்காரங்க தான் ஹெல்ப் பண்ணுறாங்க. இது ரொம்ப கஷ்டமாகுது எங்களுக்கு. ஃப்ளோ பண்ணி கொடுக்குறது, போட்டோ ஓட்டுறது, அது வேறு இந்த பேர் அந்த பேர்லாம் கேட்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரே தொந்தராகுது, வேறு ஒன்றும் இல்லை. பிஜேபி ஓட்டு போடுறதுக்காக அவங்களுக்கு சம்மந்தமான வந்து ஒரு இது அது வந்து தேவையில்லாத ஒரு ஆப்ஷன். அது பிஜேபி எப்படிங்க இங்கே வரும்? தமிழ்நாட்டில் எப்படி பிஜேபி வரும்? வாய்ப்புகளே கிடையாது. இப்போ வந்து நிறைய வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஎம்கே ஓட்டு வந்து நமக்கு வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிகமாக இருக்குது. ஏடிஎம்கே வந்து அம்மா இருந்த காலம் அது வேறு, அப்போ நடந்த ஆட்சி வேறு. இப்போ நிறைய பேர் இருக்காங்க, எடப்பாடியார் அவங்களாம் இருக்காங்க. இப்போ அவங்க இருக்கிற ஆட்சியில் பார்த்திங்கன்னா அவங்களே கூட்டணி செதறி இருக்கும் போது ஓட்டுகள் அவங்க எப்படி சேகரிப்பாங்க? கொஞ்சம் கஷ்டம். இப்போ விஜய் வந்திருக்காரு. அவர் வந்து என்னென்னா அவருக்கு வந்து ரசிகர் கூட்டம், அவருக்கு வந்து அவர் ஓட்டு வரல, ரசிகர் கூட்டத்து மூலயமா தான் அவருக்கு ஓட்டு அதிகமாக வருது. ஓட்டு அதிகமாக இல்லை, அவரை பார்க்கறதுக்காக ஒரு ஆவலாக ஜனங்க ஓடுறதுனால அந்த கூட்டத்தை வச்சு என்ன சொல்கிறாங்க, அவர் ஜெயிக்க வாய்ப்புகள் இருக்குன்றாங்க. ஆனால் அதெல்லாம் கிடையாது. ஏன்னா டிஎம்கே வந்து காலமாக இருக்காங்க. அவங்க ஆட்சி பண்ணது இல்லாத அவங்களோட தலைமுறைன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு தெரியுது, அது ஆட்சியை பற்றி அவங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக. அதனால் அவங்க வந்து அவங்களோட ஜென்ரேஷன் வராங்க. அது வந்து யார் வந்தால் நமக்கு என்ன, ஆனால் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்களா, நமக்கு நல்லது செய்கிறாங்க. நிறைய மகளிருக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. டிஎம்கே ஆட்சியில் நிறைய செஞ்சுருக்காங்க. நம்ம வந்து என்ன சொல்கிறது, செய்யாத ஒன்றுத்துக்காக பேசுகிறோம், செய்கிறதுக்காக ஏன் நம்ம பேசக்கூடாது? இந்த எஸ்ஆர் ஃபார்மே தேவையில்லை. இது எதுக்கு வீணாக வந்து மக்களை அலைப்படுப்பு, ஜனங்க வேலைக்கு போக முடியல, ஒரு இது பண்ண முடியல. இதுக்கு பின்னால் ஜனங்க வந்து லைன் கட்டி நின்றுக்கிட்டு ஃபார்ம் ஒன்றும் கிடைக்கல, எனக்கு கிடைக்கல, இதெல்லாம் பெரிய தலைவலி. ஆரம்பத்தில் தான் காலங்காலமாக ஓட்டு போட்டு வந்து இந்த ஃபார்முக்குலாம் எதுவுமே வரவே கிடையாது. இப்போ புதுசாக ஃபார்ம் கொண்டு வந்து ஜனங்களை அழைப்பளிப்பு, ஜனங்களை வந்து வேலைக்கு போகிறவங்க வேலைக்கு போக முடியல, ஒரு இதுக்கு போக முடியல. இதுக்கு பின்னால் ஜனங்க வந்து நின்றுக்கிட்டு ஒரு வேலைக்கு போக முடியாது. ஜனங்க ரொம்ப அழைப்பளிப்பு, ரொம்ப இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதிமுக காரங்களும் ஓட்டு லிஸ்ட்டில் இருப்பாங்க, டிஎம்கே காரங்களும் ஓட்டு லிஸ்ட்டில் இருப்பாங்க, பாஜகவும் எல்லா கட்சியை பொறுத்த வரைக்கும் ஓட்டு வரல, மக்களால் தான் ஓட்டே போகிறது.
அதை வந்து நம்ம தான் பிரிச்சுக்கிறோம், டிஎம்கே ஏடிஎம்கே பாஜகன்னு அப்படின்னு பிரிச்சுக்கிறோம். அப்போ எப்படி வந்து ஓட்டு வந்து இப்போ உங்களுடைய ஓட்டு நான் வந்து போட முடியாது, ஏன்னா எனக்கு அந்த உரிமை கிடையாது. உங்கள் ஓட்டை நீங்கள் தான் போட முடியும். அது எப்படிங்க உங்கள் ஓட்டை நான் பிடுங்கிக்கிறேன்னு நீங்கள் சொல்ல முடியும்? அதை சொல்லவே முடியாது. அது ஃபஸ்ட்டு தப்பு. டிஎம்கே காரங்க தான் உள்ளே வந்து ஹெல்ப்பே பண்ணுறது நமக்கு. அந்த ஃபார்ம் கொடுக்கறதுலேருந்து அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுறது எப்படி அதை பற்றி சொல்கிறாங்க. ரெண்டாவது அந்த ஃபார்மை யார்கிட்ட நீங்கள் கொடுக்கணும், இதில் ஏதாவது தப்பு இருக்கா, 2005 ஓட்டு போட்டுனா அவங்க தான் வந்து உங்கள் அப்பா அம்மா போட்டிருக்காங்க, இந்த ஓட்டில் வந்து இந்த வீட்டில் வந்து 2005 ஓட்டு இருக்குது, அவங்க தான் வந்து நமக்கு டிஎம்கே தான் நம்மக்கிட்ட சொல்லுதே. வேறு எந்த கட்சியும் பாஜகவும் வரல, விஜய் சொல்கிறாரு அவரோ வரல, எடப்பாடி சொல்கிறாரு அவரோ வரல, டிஎம்கே காரங்க மட்டும்தான் வராங்களே. நம்ம பிஎம்மோட வேலையை என்னன்னா பப்ளிக் வந்து பேனிக்லேயே இருக்கணும். நோட்டு செல்லாதுன்னு அவர் கம்மியாக இப்போ 2000 அவர் பண்ணதுனால என்ன பண்ணார், நைட் 8 மணிக்கு ஃபோன் பண்ணி சொல்ல செல்லாது 2000 பொறுமையாக அப்படியே ஸ்லோவாக கம்மி பண்ணிட்டார். அப்போ அந்த பழைய நோட்டும் அதே மாதிரி பண்ணியிருக்கலாம்ல. திடீர்னு நைட் 8 மணிக்கு வருவாரா, பேரே பாயோ ஏ ரூபா சலேகானை அப்படின்ட்டார். அப்படின்னு சொல்லிட்டு அவர் முடிச்சுட்டு போயிட்டார். ஆனால் எத்தனை பேர் எவ்வளோ நம்மலாம் வந்து கீழ்த்தரமாக நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு சேர்க்குறோம். எல்லாருமே எடுத்துன்னு போய் பேங்க்குங்க இல்லாமல் அக்கௌண்ட் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படும். அது மாதிரி கஷ்டப்பட்டு தான் அவர் நம்மளை பார்க்கணுன்றாரு. கடவுள் தான் இருக்கிறார், வேறு எதுவும் இல்லை. படிச்சுருந்தாங்க ஃபில்லப் பண்ணுவோம், படிக்காதவங்க எப்படி ஃபில்லப் பண்ண முடியும் சொல்லு. இப்போ எப்பவுமே போகிற மாதிரி ஓட்டு போட்டு போகிறோம் சொல்லு. ஃபார்ம் ஃபில்லப் பண்ணதான் கஷ்டமாக இருக்குது. எப்படி ஃபில்லப் பண்ணணும், எப்படி இது பண்ணணும், எப்படி சேர்க்கணும், எப்படி கொடுக்கணும் அது தெரிய மாட்டேங்குது எங்களுக்கு. அந்த ஃபார்ம் தான் கஷ்டமாக இருக்குது ஃபில்லப் பண்ணிட்டான். இந்த டெமோக்ராட்டிக் சொசைட்டின்னு சொல்கிறீங்க, அப்போ ஏன் நீங்கள் சொல்ல மாட்டேன்றீங்க? அது என்னோட கேள்வி அதுதான். இது நீங்கள் டைம் கொடுங்க, இந்த ஃபார்ம் கரெக்டாக இருக்கணும்னு சொல்லுங்கள். லாஸ்ட் மினிட்ல அது இருந்தால் ஓகேன்றாங்க, இது இருந்தால் இல்லைன்றீங்க. அப்புறம் கிட்ட வந்துட்டு இல்லை நாளைக்கு வான்னு சொல்கிறாங்க. ஒரு டைம் கொடுங்க, ப்ராப்பர் பீரியட் கொடுங்க, அதுக்கப்புறம் இது பண்ணுங்கள். இப்போ 2-3 மாதத்தில் எலெக்ஷனை வச்சுட்டு இப்போ வந்து பண்ணுனாக்கா இப்போ எத்தனை 100% போலிங் எப்படி வரும்? ஏற்கனவே 100% போலிங் கிடையாது, இப்போ 100% போலிங்கிறது இருக்காது. இது மாதிரி கட் ஆகிடுச்சுனாக்கா பாதி தான் விழும். இப்போ பாதி விழுந்துச்சுன்னா அப்புறம் என்ன, நாங்கள் ஓட்டு போடாதவங்களுக்குலாம் எங்களுக்கு ரைட்ஸ், எங்களோட ரைட்ஸை, எங்கள் உரிமையை நாங்கள் கிளைம் பண்ண முடியாது. இது என்ன நாயகம்? நாங்கள் பிறந்து வளர்ந்து இந்த ஸ்டேட்டில் எங்கள் நாயகம் எங்களுக்குரிய உரிமை மறுக்கப்படுதுன்னா நாங்கள் என்ன பண்ணுறது? இதே எடப்பாடி தான் சொன்னார், நான் செத்தாலும் சரி மோடி பக்கம் போக மாட்டேன், இதனால தான் நான் தோற்றேன், மோடி கட்ட போனேன். இப்போ அவரே போய் சேர்ந்துட்டாரு. இவங்க கட்சிக்காரன் சொல்கிறதெல்லாம் அதெல்லாம் தண்ணியில் கூட இல்லை, எதுலேயும் எழுதவே முடியாது. எஃப்ஐஆர் ஃபார்ம் இப்போதைக்கு அவசியம் கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ எங்களோட ஜென்ரேட்டருக்கே சரி நாங்கள் ஓட்டு போடுறோம் ஓட்டு போடல பேசிடலாம். ஆனால் எங்களுக்கு முன்னாடி இருக்கிற அப்பா போட்டாங்க, அவங்களுக்கு தாத்தா போட்டாங்களான்னு கேட்குறாங்க. அது எங்களுக்கு தெரிய போகிறது கிடையாது. சரி அப்படி தெரிஞ்சால் கூட இப்போ அதை கண்டுபிடிச்சி சொல்கிறது யார்? எங்களுக்கு ஆள் கிடையாது. ஃபார்ம் கொடுத்துட்டு வரைக்கும் போயிடுறாங்க, ஃபில் பண்ணி கொடுத்துட்டு போயிடுறாங்க. அது எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கும் ஆள் கிடையாது. எங்களுக்கு உதவி பண்ணுறது ஆளுங்க வராங்க, டிஎம்கே ஆளுங்க வராங்க, வந்து ஏதாச்சும் நாங்கள் டவுட்டு கேட்டால் அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க. தவிர்த்து அவங்க எங்கள் ஓட்டை நாங்கள் இதுக்கு போடணும்னு சொல்லலை, இதுக்கு எங்களுக்கு எல்லாமே செய்யணும்னு சொல்லலை. ஏதோ ஹெல்ப்புக்காக ஏரியாக்குள்ளே வந்து அவங்க செய்கிறாங்க. இப்போ டவுட்னா நாங்கள் யாரை போய் கேட்குறது? ஃபார்ம் கொடுத்துட்டு போயிடுறாங்க, நீ இதை பண்ணுங்க அது பண்ணுங்க ஃபோட்டோ ஓட்டுங்கன்னு சொல்லிடுறாங்க. நாங்கள் யாரை போய் கேட்குறது? சொல்கிறதுக்கு ஆளும் கிடையாது. இல்லை அவங்க தான் எங்களுக்கு வேலை செய்யணும், இல்லை யார் வேணாலும் வந்து சொல்லலாம். ஏன்னா படித்தவங்க இருக்காங்க, படிக்காதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. படித்தவங்க தான் ஃபில் பண்ணணும்னு கிடையாது. படிக்காதவங்க என்ன பண்ணுவாங்க, வீட்டில் ஆள் இருப்பாங்க, ஆள் இல்லாமல் இருப்பாங்க. அவங்க வந்து எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு டிஎம்கே ஆளு எங்களுக்கு சொல்கிறாங்க. அதை வந்து ஏடிஎம்கே ஆளு ஓட்டை திருடுறாங்க, அவங்களுக்கு மூவ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு சொல்லி தராங்க. நீங்களும் வந்து செய்யுங்க, வேலை நீங்களும் செய்யுங்க, நீங்களும் ஃபில் பண்ணி கொடுங்க. ஏற்கனவே வந்து நோட்டு வந்து 500 ரூபாய் 1000 ரூபாய் இதுவாகி ஜனங்களை நிறைய வந்து அழைப்பழித்து ஜனங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இது அதே போல் கஷ்டத்தை இதை கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த ஃபார்முக்குன்றே சம்மந்தமே இல்லை. காலங்காலமாக ஓட்டு போட்டு வந்தோம், காலங்காலமாக இந்த இது ஓட்டு ரிசல்ட் வரும், அதை பார்த்து நாங்கள் ஓட்டு போடுவோம், கொண்டு வந்து காலங்காலமாக பண்ணுறது இது வந்து ரொம்ப தேவையில்லாத விஷயம். ப்ரூஃபும் இல்லை. ரெண்டாவது வந்து அவங்களுடைய அப்பா அம்மா வந்து நிறைய பேர் இறந்துட்டாங்க. இப்போ அவங்க ஓட்டு போட்டிருக்காங்களா, இவங்க ஜென்ரேஷனை பார்க்கறதுக்கே அவங்களுக்கு தெரியாது. அப்பா ஓட்டு போட்டிருக்காங்களான்றது எப்படி அவங்களுக்கு தெரியும் 2005 போட்டிருக்காங்களான்ட்டு? அது தெரியும். அது தேவையில்லாத ஒரு ஆப்ஷன் வந்து இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம். அந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் வந்து ஸ்டாப் பண்ணுறது ரொம்பவே நல்லது எனக்கு தெரிஞ்சு. ஓட்டுகளை வந்து வீண் பண்ணுறதுக்காக தான் எங்களுக்கு தெரியுது. ஏன்னா வந்து இப்போ இந்த எஸ்ஐஆர் ஃபார்மில் வந்து என்ன கேட்குறாங்கன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இது எனக்கு படிச்சிருக்கேன், எனக்கு தெரியுது, அதை பற்றி நான் அதை எழுதிடுவேன். இப்போ படிக்காதவங்க எப்படி எழுதுவாங்க? படிக்காதவங்க இருக்காங்க, சில பேர் வயசானவங்க இருக்காங்க. அவங்களாம் அந்த ஃபார்ம் வச்சு எனக்கு என்னத்துக்கு நான் ஓட்டு போனேன், எனக்கு ஓட்டே வேணான்றாங்க. அந்த ஒரு ஃபார்மால் ஓட்டே வேணான்றாங்க. அந்த மாதிரி நிலைமைக்கு அவங்க வந்து தள்ளப்படுறாங்க. எதனால்? அந்த எஸ்ஐஆர் ஃபார்மால் தான். அதனால் அந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் வந்து தேவையில்லாத ஒரு ஆப்ஷன். அது கண்டிப்பாகவே இந்த ஃபார்ம் இதெல்லாம்ன்றார்ல, ஒரு 2 வருஷத்தில் பாருங்களேன் இது ஒன்றுமே இல்லைன்னுடுவார்.
டக்குன்னு இன்னொன்று அவர் நைட்டு தூங்கி எழுந்துச்சு அவருக்கு என்னென்ன கனவுல வருதோ எல்லாத்தையும் சாத்தியம் பண்ணிட்டு வருவார். கடைசியாக எல்லாருமே பிஆர்காரங்க வந்துடுவாங்க. நம்மலாம் இதே மாதிரி மைக் பிடிச்சின்னு போய் கேட்டுன்னு சுற்ற வேண்டியதான். இன்றைக்கி மைக் பிடிக்கிறோம், ஒரு 10 வருஷம் கழிச்சு எல்லாம் தட்டு பிடிப்போம். பிஆர்காரங்க ஓனர் ஆகிடுவாங்க, நம்மலாம் வந்து வேலை செஞ்சுட்டு அவனுக்கு வேலை கீழே போயிடுவோம். ஃபஸ்ட்டு வேலைக்கு வந்தாங்க, இப்போ ஓனர் ஆகிட்டாங்க அவங்க. இதேனால தான் அவங்க எல்லாமே ஒன்று சொல்லிவிட்டு எல்லாத்தையும் ஒன்றாக்கி விட்ருவாங்க. இன்றைக்கி நான் ஓட்டு போடுறேன்னா என்னை மட்டும் ஓட்டு போடுறதை பற்றி கேட்டால் நான் ஓட்டு ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்துருவேன். என்னோட அப்பாவை கேட்குறாங்க, அவங்க தாத்தா எப்போ ஓட்டு போட்டிருக்கான்னு கேட்குறாங்க. அது சில பேருக்கு தெரியல, தெரியாமல் நிறைய பேர் ஃபார்மை வச்சுன்னு இந்த மாதிரி ஒரு பொய்ப்புக்கார திமுக மேலே செலுத்துறாங்க. அவ்வளோதான் நான் சொல்ல போனேன். தெருவாக வந்து கேட்குறாங்க. ஒன்று, ரெண்டாவது வீடாக வந்து அந்த ஓட்டு வேஸ்ட் ஆகக்கூடாது, எதுக்காக அந்த ஓட்டு போகணும், உங்கள் ஓட்டு இது உங்களுடைய உரிமை, அதனால் நீங்கள் கரெக்டாக தெரியலாம் எங்ககிட்ட கேளுங்க அப்படின்னு முன் வந்து அவங்களே சொல்கிறாங்க. அதுக்காக ஓட்டை வந்து வீண் பண்ணுறதுக்கான அர்த்தம் இல்லை. ஓட்டு வந்து வீண் ஆகக்கூடாதுன்றதுக்காக தான் அவங்க போராடுறாங்க. அது எப்படி போயிட்டு அவங்க வந்து இன்னொருத்தவங்க பாவம் வந்து பிடுங்கிட்டாங்கன்னு அது எப்படி சொல்ல முடியும்? இப்போ அவங்க அங்கே ஜெயிச்சிட்டாங்க, இப்போ தமிழ்நாட்டை ஆளணும்னு நினைக்கிறாங்க. அது முடியுமா? அதை நாங்கள் நினைக்கணும். நீங்கள் ஆளணுமா ஆளக்கூடாதுன்னு நாங்கள் நினைக்கணும். மக்கள் நினச்சா தான் முடியும். நீங்கள் நினச்சா அது ஒரு காலத்திலே முடியாது. ஓட்டு வந்து எங்களுடைய உரிமை, நாங்கள் போட்டால் தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். நீங்களே இதில் போடுங்க அதில் போடுங்க சொன்னால் மக்கள் கேட்டுருவாங்களா? அப்போ இருந்த ஜென்ரேஷன் வேறு. முட்டாள்தனம் அவங்களுக்கு தெரியல, முட்டாள்தனம் கிடையாது, அவங்களுக்கு தெரியலை. அவங்க போட்டு இப்போ இருக்க ஜென்ரேஷன் நல்லாவே டெவலப்மெண்ட் அதிகமாகிடுச்சு. எங்களுக்கு தெரியும் எந்த கட்சி வந்து எங்கள் ஏரியாவில் உதவி பண்ணுறாங்க, எந்த கட்சி வருது, யார் வந்து எங்களுக்கு உதவி செய்கிறாங்க. கொரோனாவில் இருந்தோம், அப்புறம் வந்து இந்த மழையில் தண்ணியில் பாதிக்கப்பட்டோம், எங்களுக்கு ஹெல்ப் பண்ணதெல்லாம் யார்? அவங்கள அதெல்லாம் நினச்சி தான் நாங்கள் ஓட்டு போட முடியும். 1000 ரூபாய் மாதம் தராங்க, பஸ்ஸு ஃப்ரீயாக கொடுத்தாங்க. அப்புறம் வந்து பெண்களுக்கு ஆட்டோ கொடுத்தாரு நம்ம சின்னவர், ஆட்டோ கொடுத்தாங்க. அப்புறம் வந்து விளையாட்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இப்போ கூட ஒரு கண்ணகி நகர் ஸ்லம் ஏரியா அந்த பாப்பா ஜெயிச்சிருக்கா, அதுக்காக அவருக்கு பாராட்டு, அவருக்கு வீடு கட்டித்தரோம். அதெல்லாம் எவ்வளோ பெரிய நல்ல விஷயம். நல்லதெல்லாம் மறைச்சிட்டு கெட்டதை கொண்டுட்டு வந்தால் முடியுமா? நடக்குமா? நடக்கவே நடக்காது. மக்கள் நிர்ணயிக்கணும் யார் வருவாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். அவங்க நினச்சாதான் முடியும். நீங்கள் நினைக்கிறது என்றைக்குமே நடக்காது. நாங்கள் வந்து என்னோட வந்து ஜென்ரேஷன்லாம் பார்த்திங்கன்னா அப்பா அம்மாலாம் வந்து ஓட்டு போட்டிருந்தாங்க. இப்போ எனக்கு தெரியும் எனக்கு எதில் போடணும் அப்படின்னு எனக்கு தெரியும். ஏன்னா எனக்கு நல்லது பண்ணியிருக்காங்க. நல்லது ஒரு சில விஷயத்தால் எனக்கு ஒரு கட்சியால் எனக்கு நல்லது கிடச்சுன்னா கண்டிப்பாக நான் அதுக்கு தான் ஓட்டு போடுவேன். நாங்கள் அதுதான் இப்போ மக்களும் அப்படி தான், எல்லாருமே அப்படி தான். எங்கள் ஏரியா பொறுத்த வரைக்கும் எங்கள் ஏரியாவில் ஒவ்வொரு டைமில் ஒருத்தர் கூட வந்து எட்டி பார்க்கல யாருமே. ஒரு ஹெல்ப்பு கூட. எங்களுக்கு ஸ்லம் ஏரியா தான், கஷ்டப்படுறவங்க எங்கள் ஏரியாவில் வந்து நல்லா பணக்காரங்க அந்த மாதிரிலாம் கிடையாது. மோஸ்ட்லி படிப்பறிவே இல்லாதவங்களாம் இருக்கிறாங்க இங்கே. அவங்களுக்கு வந்து கொரோனா டைமில் உதவி பண்ணது யார் எங்களுக்கு தெரியும், எங்கள் மக்களுக்கு தெரியும் யார் உதவி பண்ணார். நேர்லேயே வந்து பார்த்தாங்க, விசிட் பண்ணாங்க, நிறைய செஞ்சுருக்காங்க. எங்களுக்கு தெரியும் நாங்கள் யாருக்கு ஓட்டு போடணும். அது வந்து இப்போ இருக்கவங்களாம் வந்து நீங்கள் இதுக்கு போடுங்கன்னு சொல்லிட்டா நாங்கள் போட்டுருவோமா? போட முடியாது. அதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டிஎம்கே அவங்களாம் இருந்தாங்க. அவங்க வந்து ஹெல்ப் பண்ணி கொடுத்தாங்க. இது மாதிரி இது என்ன வேணும்னு கேட்கும்போது அவங்க டக்குன்னு எடுத்து, அவங்களாலே ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல லிஸ்ட்டில், இவங்க எடுத்து கொடுத்தாங்க எங்களுக்கு. ஏன்னா எனக்கே அப்படி தான் பண்ணாங்க. முதல்ல இல்லைன்ட்டாங்க, எல்லா டாக்குமெண்ட்டை கொண்டு வானாங்க. என்னால் இல்லை அப்படின்னு சொல்லும்போது காப்பி இருக்குன்னு காப்பியை வச்சு தேட மாட்டேன்னு சொன்னாங்க. அப்புறம் மறுபடியுங்கும்போது எங்கள் டீமில் எங்கள் ஏரியாவில் இருந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி டிஎம்கே அவங்களாம் வந்து தான் சொல்லி இது மாதிரி இருக்குது, நான் பார்த்தேன், அவங்க எப்படி இல்லைன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்து அந்த டீட்டெயில் எடுத்து கொடுத்து சைன் பண்ணி கொடுத்தோம். யார்கிட்ட போய் முடையிறது? இந்த ஆண்டு காலம் யார் ஆட்சி புரியுறாங்க அவங்கள தான் நாங்கள் போய் கேட்க முடியும். எங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துட்டு போயிட்டீங்களே, இப்போ ஒரு ஏரியாவில் ஒரு பாதிப்பு வருது, இந்த மாதிரி காவாடிச்சுன்னு இருக்குது, இந்த மாதிரி ட்ரைனேஜ் ப்ராப்ளமாக இருக்குது, தண்ணி வரல, யாரை போய் நம்ம கேட்போம்? இந்த ஏரியாவோட பொறுப்பாளரை தான் கேட்போம். அந்தமாரி இந்த மாதிரி ஃபார்ம் கொடுத்துட்டு போயிட்டாங்க. இதுக்கு நாங்கள் என்ன சொல்யூஷன் எடுக்கிறது? இது எங்களுக்கு பண்ண தெரியல, நாங்கள் போய் கேட்குறோம், அவங்க பதில் சொல்கிறாங்க. அதுதான் அவங்க வேலை. மற்றபடி அவங்க எந்த ஒரு இதுவும் ஃபார்ம் எங்களுக்கு மட்டும் கொடுத்துட்டு எங்களுக்கு ஓட்டு போடுங்க, அதிமுக கொடுக்காதீங்க, திமுக கொடுக்காதீங்க, டிவிகே கொடுக்காதீங்க, அவங்க எதுவுமே சொல்லலை. எங்களுக்கு தெரியாது தான் அவங்க ஃபில் பண்ணுறாங்க. அவ்வளோதான். ஃபில் கூட பண்ணல, நாங்கள் பண்ணிக்கிறோம், அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அதுதான் அவங்களோட வேலை. விஜய் யாருன்னா சொல்லி தான் அவர் சொல்லின்னு இருப்பார். அவராக சொல்ல இன்னும் வரல கட்சியில், அவர் ஜெயிக்கல, ஒன்றுமே செய்யலை, சும்மா வந்திருக்காங்க. யாருன்னா சொன்னால் அது எடப்பாடி சொன்னால், மோடி அவர்கள் சொன்னால் சொல்லிட்டு இருப்பாங்க. வந்து வேறு அவருக்கு என்ன தெரியும்? இனிமேல் வந்தால் தான் இனிமேல் அவர் 5 வருஷத்துக்கு அப்புறம் புரியும் அவர் விஜய்க்கு சொல்கிறதுக்கு. சும்மா யாருன்னா சொன்னால் அது கேட்டுக்கிட்டு அவர் சொல்லின்னு இருக்காரு. மோடிஜி ஏன் ஃபார்ம் போட்டிங்கன்னு அவரை கேட்டாலே முடிஞ்சுது. ஏன் விஜய் கூட சொல்ல மாட்டேன்றாரு, ஓட்டு ஐடியும் ஆதாரம் லிங்க் பண்ணுங்கன்னு அவர் வாயில் கூட வரலையே. இந்த ஃபார்மை பற்றி தான் எல்லாம் பேசுகிறாங்க. இந்த ஃபார்மே செல்லாதுன்னு சொல்லிட்டு எல்லாம் ரோட்டில் உக்காஞ்சி, ஃபார்மே செல்லாது எல்லாருமே ரோட்டில் உக்காஞ்சிட்டு ஆதார் லிங்க் பண்ணிவிடுங்கனாலே கொஞ்ச நாச்சும் அவங்களுக்கு பேச எதுவுமே பண்ண மாட்டேன்றாங்க. அவர் சினிமா, அவர் டைலாக்லாம் பேசலாம் அரசியலில் வந்து அவங்க ஆதிலேருந்து இருக்கிறாங்க. அரசியலை பற்றி அவங்களுக்கு தெரியும். விஜய் என்ன பற்றி தெரியும் சொல்லு? தெரியாது.
புரியுதா? அவர் வந்து படம் எடுக்கிறாரு, டைலாக் கொடுத்தா இந்த டைலாக் பேசிடுவார். அவருக்கு என்ன தெரியும்? இப்போ சினிமாவில் பேசுகிறது தான் இப்போ பேசுகிறாரு, அரசியலில் சொல்லி கொடுத்துலாம் இல்லை. சினிமாவில் பேசுகிறது அந்த டைலாக்கை அப்படியே பேசுகிறாரு. இது வந்து ஒரிஜினல், இவர் வந்து சொந்தமாக பேசுகிறாரு எல்லாமே. இப்போ கூட எங்களுக்கு துப்புர வேலை, சுமித் கம்பெனியில் வேலை செய்கிறோம், பெருக்கிற வேலை, இது 3 வேளை எங்களுக்கு சாப்பாடு போடுறாரு. இது விஜய் சொல்கிறாரு, விஜய் வந்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க, இவங்களுக்கு கொடுக்குறாங்க, நாங்கள் எங்கள் ஆள் பார்த்து கொடுக்குறாங்க, அதெல்லாம் சும்மா போய் விஜய் வந்து இது வரைக்கும் வந்து நாட்டுக்காக மக்களுக்காக ஒரு கிளாஸ் தண்ணி எங்கன்னா ஒரு கிளாஸ் ஒரு சாப்பாடு கொடுத்துருக்குறாரு சொல்லுங்க. இவ்வளோ காலங்காலமாக வச்சு அவர் நல்லா புடச்சி நல்லா சினிமாவில் வந்து நல்லா ஸ்டாராக இருந்து நல்லா சம்பாரிச்சிருக்கிறார், நல்லா பண்ணியிருக்கிறாரு. என்ன பண்ணியிருக்கிறார் மக்களுக்காக எதனா ஃபஸ்ட்டு செய்யணும், அதுக்கு மேலேக்குள்ள அரசியலுக்குள்ளே நுழையணும். எதுவுமே மக்களுக்கு செய்த விஜய்லாம் பாருங்கள், விஜயகாந்தெல்லாம் பாருங்கள், அவ்வளோ நல்லது செஞ்சார். அவர்லாம் விஜயகாந்தெல்லாம் நல்லது செஞ்சு அவர்லாம் மக்களுக்கு வந்து மக்கள் மனசில் இடம் பிடிச்சார். இவர் ஒன்றுமே வந்து அரசியலுக்குள்ளே இருந்து ஜனங்க என்ன தெரியுமா, ஒரு கட்சிக்காக போகல, ஜனங்க வந்து ஒரு ரசிகருக்காக ஓடுறாங்க. மக்கள் வந்து கட்சிக்காக யாருமே போகல, கூட்டம் போகல, இது வந்து ரசிகருக்காக. இப்போ ஜனங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு ரசிகர் வந்தால் எல்லாமே ஓடுவாங்க, குழந்தை கூட ஓடும். இப்போ நான் கூட ஓடுவேன். இப்போ ஒரு குழந்தை கூட என்ன பண்ணும், ஒரு ரசிகர் வந்துட்டா ஒரு நடிகர் வந்துட்டு எல்லாமே ஓடுவாங்க. இது வந்து எல்லாருமே இயற்கையாக நடக்கிறது. இது வந்து இது கிடையாது. அவர் இப்போ தான் வந்திருக்காரு, இப்போ தான் ஆட்சி வந்திருக்காரு, அதனால் அவருக்கு தெரியல. அவருக்கு கீழே இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய கட்சியினர்லாம் போய் ஒவ்வொரு ஏரியா வந்து விசிட் பண்ணணும். ஃபஸ்ட்டு விசிட் பண்ணி அவங்கவுங்க ஏரியாவில் போய் ஹெல்ப் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியும். அதனால் அவர் வீட்டில் உட்காந்து ஒரு வீடியோ போட்டால் அது வந்து எந்த விதத்தில் ஏற்றுக்க முடியும்? நமக்கு வந்து இந்த கட்சி இவங்க வந்து டிஎம்கே கட்சின்னு எங்களுக்கு வந்து அவங்க வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுனால தான் தெரியுமே, இந்த கட்சிக்காரங்க வந்து நாங்கள் ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியும். இப்போ வீட்டில் வந்து கேட்குறாங்க, அம்மா நீ ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டியாம்மா, இல்லைண்ணா அப்படின்னு சொன்னால் குடுமா, இதுதான் இதுக்கு தேவைப்படுதுமா, இதில் இந்த கொஸ்டின்லாம் கேட்குறாங்கம்மா அப்படின்னு வந்து சொன்னால், அந்த மாதிரி எந்த கட்சிக்காரங்க வந்து எங்கள் வீட்டில் வந்து சொல்லித்தராங்க சொல்லுங்கள்? ஃபஸ்ட்டு பாஜக எந்த கட்சியுமே வரல, இது வரைக்குமே வரல. எஸ்ஐஆர் ஃபார்ம் வந்து ஒரு மிஞ்சி போனால் ஒரு 3 வீக் ஆகுது, எந்த கட்சியினரும் வரல, யாரும் வந்து எங்களை என்னன்னு கேட்கல, எதுவுமே பண்ணலை. இப்போ டிஎம்கே காரங்க தான் வந்து நம்மளை கேட்குறாங்களே. ஏன்னா இந்த ஓட்டுகள் வந்து செதறக்கூடாதுன்ற ஒரு காரணத்துக்காக இப்போ எஸ்ஐஆர் ஃபார்மை கொண்டுட்டு வந்தது எதுக்காக? மக்கள் கேட்டாங்களா எங்களுக்கு எஸ்ஐஆர் ஃபார்ம் வேணும், நாங்கள் 2005 ஓட்டு போட மக்கள் கேட்டாங்களா? எந்த மக்கள் கேட்டாங்க? இவங்களே தேவையில்லாத ஒரு ஆப்ஷனை கொண்டுட்டு வந்தாங்க, ஓட்டுகளை வந்து வீணடிக்கிறதுக்காக இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம். இது தேவையில்லாத ஒரு ஆப்ஷன். இப்போ தான் விஜய் அரசியலுக்கு வந்திருக்காரு. இதுக்கு முன்னாடி எதுக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க? எதுக்கோ ஓட்டு, டிஎம்கோ ஏடிஎம்கோ எதுக்கு ஓட்டு போட்டாங்க யாருக்கும் தெரியாது. இப்போ தான் அவர் அரசியலுக்கு வந்து ஓட்டு எலெக்ஷன் நடந்திருந்தா கூட அவங்க மக்கள் ஓட்டெல்லாம் திருடுறாங்கன்னு சொல்ல வாய்ப்பு இருக்குது. இப்போ தான் அரசியலுக்கு வந்திருக்காங்க, எப்படி யார் இவங்க கட்சின்னு எப்படி ஓட்டை திருட முடியும்? என்னோட கொஸ்டின் சாதாரணமாக யோசிக்கலாம். ஏன்னா இப்போ தான் அவரும் அரசியலுக்கு வந்திருக்காரு, அவரும் வின் பண்ணல, யாரும் வின் பண்ணல, அவங்களுடைய ஆளுன்னு எப்படி தெரியும், அவங்க ஃபார்மை எப்படி எடுக்க முடியும்? இது ஜென்ரலாகவே நம்ம யோசிக்க வேண்டிய கொஸ்டின். ஏன்னா வந்து அவங்க ஃபார்மை திருட முடியாது. ஏன்னா அனைத்து பேருக்கும் ஒரே ஃபார்ம் தான் ஒரே ஏரியாவில் கொடுக்குறாங்க. இது ஏடிஎம்கே யாரும் தெரிய போகிறது, டிஎம்கே. ஏன்னா ஓட்டுன்றது தனி உரிமை. அவங்கவுங்க போயிட்டு அவங்கவுங்க யாருக்கு போட, நான் இன்றைக்கி உங்ககிட்ட ஒரு ஆள் போடுவேன், ஆனால் அங்கே போய் வேறு ஆள் போட, அந்த மாதிரி தான். ஆனால் யாருக்கு போடுவான்னு தெரிய போகிறது கிடையாது. அவங்க ஓட்டு திருடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது, ஃபார்மை எடுக்கிறதுக்கும் வாய்ப்போ கிடையாது. ஏன்னா இந்த வாட்டி தான் ஒரு ஆட்சிக்கு வந்திருக்கிறாரு, அரசியலுக்கு வந்திருக்கிறாரு. இனிமேல் போட்டு இவங்க ஆள் அவங்க ஆள் ஓட்டு போட்டால் தான் தெரிய போகுது. அதுக்குள்ளே அவருடைய ஃபார்மை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது சார்.